ஆனா மத்தியில 7 ஆண்டு காலமா ஆட்சியில இருக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 40 ரூபாயாக குறையும் அப்படின்லாம் பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அந்த சமயத்துல தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. இப்ப 105, 108 ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்னா அப்ப மத்திய அரசனுடைய ஒரு நிர்வாக தோல்வியா தானே இதை பார்க்க நிர்வாக தோல்வி எப்படிங்க பாக்குறீங்க? எப்படி பெட்ரோல்ல வர்ற பிரைஸ் எல்லாமே மத்திய அரசு என்னங்க பாக்கெட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. வர்ற எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 27, 29 ரூபாய் ஒரு பெட்ரோல் டிபெண்டிங் ஆன் தி வேட் மாடல் அவங்களுக்கு வருது. நீங்க எப்படி நிர்வாக தோல்வி அதை பாப்பீங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்ல நான் ஏன்னு சொல்லிடுறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விலை ஏறும் போது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வின்னு அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி குறிப்பிட்டாரு. அப்ப ஸ்மிருதி இரானி வந்து போராடினாங்க, அருண்ஜேட்லி போராடினாங்க, இந்த அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயிச்சாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை உங்களை நோக்கி அவங்க கேட்பாங்கல்ல, அதுல நியாயம் இருக்கு இல்ல? அண்ணா, நியாயமான கேள்வியா இருந்தாலும் கூட இதை காங்கிரஸ் அவர்களை நீங்க காட்டி கேட்பது நியாயம் கிடையாது.